யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் 19/3/2025 புதன்கிழமை அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சி.வி. மணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அம்பத்தூர் தெற்கு பகுதி 86வது வார்டு கிழக்கு வட்டக்கழக செயலாளர் எல்.கே. மீரான் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ.எஸ். இன்பதுரை அவர்களும், அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி. அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்கவும் சிறப்பான முறையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் அம்பத்தூர் தெற்கு பகுதி கழகத்திலே 86வது கிழக்கு வட்ட கழகத்தினுடைய கிளை செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தான். உங்களை எல்லாம் கூப்பிடுனா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நேரில் வந்து கவனம் பார்த்து உங்களை பேசணும். அதற்கு பதிலாக அவருடைய தளபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் ஐ.எஸ். இன்பதுரை அவர்கள் உங்களை சந்தித்து பேச வந்திருக்காங்க. என்ன பணி உங்களுக்கு, நீங்க என்ன செய்யணும், வருங்காலங்களில் கழக கட்சி பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். உங்களுக்கு முன்னாடி சிறப்புரையாற்றுவார்கள். எல்லாருடைய பேரையும் நான் உச்சரித்ததாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் இந்த படியேறி இங்கே வந்தோடனே நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் நிறைந்த கூட்டத்தை பார்த்து இங்கே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய உருவப்படவும் புரட்சித் தலைவர் படமும் என் கண்களில் நீர் முட்ட நான் சிறிது நேரம் ஒரு யோசனையில் இருந்திருக்கேன். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் வாழும். அது உண்மையா என்றால் கடந்த முறை நாம் ஆட்சியை இழந்த போது இனி இந்த இயக்கம் பிழைக்காது, இந்த இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வராது என்று ஏகரியம் பேசியவர்களின் முகத்தில் அறைந்து நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்பதற்கு கட்டியம் கூறுகிற வகையில் இந்த கொட்டுரை பணியில் வெட்ட வெளியில் 9 மணிக்கு நேரம் 9 நெருங்கி கொண்டிருக்கிற போது கூட உற்சாகத்தோடு உட்கார்ந்திருக்கிற இந்த இளைய தீபங்களை நான் பார்க்கிற போது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எனக்கு எதற்காக அதிமுக ஆட்சி. இப்போ அதிமுக ஆட்சியில் தான் அண்ணன் எம்எல்ஏ ஆகிடுவார், அமைச்சர் கூட ஆகிடுவார், உங்களில் 2 பேர் கவுன்சிலர் ஆகிடுவீங்க, துணை மேயரே இங்கேருந்து வரலாம். அம்பத்தூர் ஆவடி பகுதிகளில் இருக்கிறவங்க அந்தந்த மாநகராட்சிகளில் பதவிக்கு வரலாம். இங்கே இருக்கிற நம்முடைய தம்பிமார்கள் கட்சியில் உயர் பொறுப்புக்கு வரலாம், அரசு பதவிக்கு வரலாம். இதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள நமக்கு பகிர்ந்துக்கிறது. ஆனால் நாட்டு மக்களுக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் எந்த வார்த்தையில் சொல்றது தெரியாமல் விக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில தமிழ் மக்கள் இருக்காங்க. இந்த காரில் அதிமுக கொடியை கட்டி கொண்டு வருகிற போது, தெரு வழியாக வருகிற போது தன்னலிருந்து எட்டி பார்க்கிறவர்கள், பக்கத்தில் வாகனங்களில் இறக்கிவிட்டு வணக்கம் சொல்கிறவர்கள், சிக்னலில் நிற்கும்போது எதிர்வானையில் இருக்கிறவர்கள் நமக்கு கையசைக்கிறவர்கள் அனைவருடைய மொழியிலும் ஒன்று தெரிகிறது. இப்படியாக ஆட்சிக்கு வந்திருந்த சாமி என்று நம்மை அவர்கள் வேண்டிக் கொள்வது நன்றாக தெரியும். இப்போ நம்முடைய கடமை என்னன்னா, மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய வேலை என்னன்னா, கடந்த முறை ஒரு 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம ஆட்சி எடுக்கணும். நம்ம 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். 118 இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கணும். அந்த 118க்கு நமக்கு நம்ம வெறும் 75 தொகுதிகளில் தான் வெற்றி பெற முடிந்ததன் காரணமாக ஆட்சி அமைக்கணும். அப்போ அந்த 1,85,000 பேர் மாற்றி வாக்களித்ததன் காரணமாக நாம் ஆட்சி பொறுப்பை இழந்து திமுக ஆட்சி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இளைஞர்கள் கடந்த இடத்துல கூட சொன்னாங்க, நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று ஒரு பொய்யை சொல்லி வந்த ஒரு புரட்டு அரசு. நாம் புரட்சி அரசு, அவர்கள் புரட்டு அரசு.
பொய்யையும் புரட்டையும் சொல்லி வந்த ஒரு மோசடி அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஆட்சியில் வந்தது என்ன சொல்றாங்க? நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து தான் அப்படின்னு சொன்னாங்க. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் பட்ஜெட் போடுறாங்க. இன்னும் 11 மாதம் தான் இருக்கு. நீட் தேர்வு ரகசியத்தை சொன்னாங்களா? சொல்லல. நேற்று இன்றைக்கு அதிகாலை விண்வெளி வீராங்கனை புனிதா வில்லியம்ஸ் பூமியை வந்தாங்க. விடிய காலம் 3 மணிக்கு அவங்க இறங்கி வந்த அந்த விண்கலம் கடலில் இருந்து அவங்க மீட்டு கொண்டு வந்தாங்க. கடந்த 9 மாத காலம் அவர்கள் பூமியில் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் சொல்கிற தகவல்களை மட்டும் கேட்டுக்கொண்டு அவர்கள் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்வதற்கு சென்றவர்கள் திரும்ப வழியில்லாமல் எந்திர கோளாறு காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் அமெரிக்கா இன்னொரு ராக்கெட்டை அனுப்பி அவரை மீட்டுக் கொண்டு வருகிறது. இந்த 9 மாத காலம் அவர் பூமியோடு அவருக்கு பெரிய தொடர்பு எதுவும் இல்லை. இங்கிருந்து நாசா நிலையத்திலிருந்து அனுப்புகிற கட்டளைகளை மட்டும் அவர் செய்து கொண்டிருந்தார்கள். திரும்ப முடியுமோ முடியாதோ என்ற சூழ்நிலையில் அவர்கள் அங்கு சிக்கி தவித்த போது அமெரிக்கா இன்னொரு ராக்கெட்டை ஏவி அவர்களை அழைத்து ஒரு பத்திரமாக இப்போது அழைத்து வந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பூமியில் இறங்கினோடனே என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வி எதிர்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நாங்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது அப்படி என்ன அவர்கள் வந்த உடனே என்ன பேசியிருப்பாங்க, என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்குள் ஒரு விவாதம் நடந்தது. அப்போது ஒரு மூத்த வழக்கறிஞர் என்னிடம் சொன்னார், நிச்சயம் ஒரு கேள்வி அவர் கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார் என்றால், தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரகசியத்தை ரத்து செய்யும் ரகசியத்தை திமுக மக்களுக்கு சொல்லிவிட்டதா இல்லையா என்ற கேள்வியை தான் அவர் முதலில் கேட்டிருப்பார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதா பொய்யாக மாறி பொய்யிலே பிறகு பொய்யிலே வாழ்கிற புலவர்களை தோற்கடிக்கிற ஒரு புரட்டு அரசாங்கத்தை திமுக அரசாங்கம் நடத்துகிறது. சரி, நீட் தேர்வு ரகசியம் சொல்லல, ஆனால் கல்விக்கடன் ரத்து என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதுபோல மானிய விலைகளை சிலிண்டர் தருவேன் என்று சொன்னார்கள். அதுபோல கூட்டுறவு கடன் நகைக்கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். ஏதாவது செய்திருக்காங்களா? எதையுமே செய்யலை. அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு. சரி, பொய் தான் சொல்லி ஆட்சியில் வந்தாச்சு, 4 வருஷம் முடிஞ்சாச்சு. ஆனால் 4 வருஷத்துல நாட்டு நடப்பு என்னன்னா, வீட்டில இருந்து வெளியே சென்று நம் வேலைக்கு சென்றுவிட்டு அல்ல படிக்க சென்றுவிட்டு பத்திரமாக வீட்டுக்கு திரும்ப முடியுமா என்ற நிலை யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு கொடூர அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி எமர்ஜென்சி, அதாவது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி, ஒரு நெருக்கடி நிலை. யாருக்கும் வீட்டில இருந்து கிளம்பி ஒரு பெண் வெளியே சென்றால் பத்திரமாக திரும்பவில்லை. வீட்டில இருந்து வெளியே போனாலும் ஆபத்து, வீட்டில் இருந்தாலும் ஆபத்து. முதியோர்கள் கொல்லப்படுகிறார்கள், வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், வேலைக்கு செய்ய போகிற பெண்கள், படிக்க செல்கிற மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிற கடமை யாருக்கு இருக்கிறதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம தான் பிரதான. எனவேதான் கடந்த தேர்தலில் இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் நல்லா வேலை பார்த்தும் நாம் வெற்றி அடைய முடியாத நிலை இருந்துச்சு. நானும் தேர்தலில் போட்டிட்டேன். 2011 புரட்சி தலைவர் அம்மா எனக்கு வாய்ப்பளித்தார்கள். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக, நானும் அலெக்சாண்டரும் பக்கத்து கட்சியில் இருந்தும் சட்டமன்றத்தில் உறுப்பினராக பணியாற்றணும். ஆனால் கடந்த தேர்தல் 21 தேர்தலில் 2 பேரும் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 1,55,000 பேர் மாற்றி வாக்களித்ததன் காரணமாக நாங்கள் வெற்றி பெற முடியும். அவர்கள் ஏன் அவ்வாறு வாக்களித்தாலும் அவர்கள் தான் தப்பு இல்லை. ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தர போறாருங்கிறது அவங்கள ஈர்த்திருக்கு. ஸ்டாலின் வந்தால் தேனும் பாலும் ஓடுன்னு அவங்க நம்பிட்டாங்க. இப்போ அது இல்லை. அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, வீடு வீடோருக்கு போய் எடுத்து சொல்லி அந்த வாக்குகளை திருப்புகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை இப்போ 9 பேர் போட்டிருக்காங்க. இந்த 9 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700-800 வாக்குகள் உங்களுக்கு வரும் வாக்காளர். அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு உங்களுக்குள்ள அந்த 9 பேரும் அந்த 700 வாக்குகளை உங்கள் பூத்தில் இருக்க 700 போலாகிற வாக்குகளை உங்களுக்குள்ள பிரித்து கொள்வீங்கன்னால் ஒரு 50 வீடு 40 வீடு ஒரு 40 வீடு உங்களுக்கு போதும். இந்த 40 வீட்டில் இருக்கிறவர்களை நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் 1 வருஷம் கண்டிட்டு அவர்கிட்ட சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் சொல்லுவேன். எல்லாம் போய் சொன்னாங்க. வீட்டு வரி உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, கரண்ட் பில் உயர்ந்திருக்கு, எல்லாமே ரேஷன் அரிசி, மோசமான அரிசி, எந்த வாக்குறுதியும் உங்களுக்கு பரிசு பணம் தரல. ஆக எந்த விதமான நன்மையும் இல்லாத இந்த அரசு இருக்குது. அதை மாற்றணும்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. இப்போ நானோ அந்த அலெக்சாண்டரோ அல்லது மணி அண்ணனோ அல்லது பாயோ வந்து தெருவெளியில் நின்று பிரச்சாரம் செய்யும். அதையும் தாண்டி வீடுகளுக்குள் நுழைந்து
பேசுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்களாம் அந்த பகுதியில் குடியிருக்கீங்க. இதில் பெண்கள் இருக்கீங்க, மாணவர் இருக்கீங்க, உங்கள் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. பெண்கள் அதுபடி வரை சென்று வாக்கு செய்திருக்கோம். ஒவ்வொரு வாக்கு செய்திருக்கிற போது நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா இந்த வாக்கு நமக்கு ஆதரவாக. அது எதுக்கு நமக்கு கட்டளை அப்படின்னா, உண்மையிலே நான் அம்மா மேலேயும் புரட்சித் தலைவர் மேலேயும் அன்பு வைத்திருந்தால் இதை நீங்கள் உங்களுடைய ஜென்ம கடமையாக, ஆத்ம கடமையாக செய்ய வேண்டும் என்று கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்கள் காதுகளை என் இதயத்திற்கு தந்து என்னுடைய வார்த்தைகளை உங்கள் இதய பலகைகளை எழுதி கொண்ட அனைவருடைய நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நிலவர பெண்ணில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.